அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜூலை 4, 2025 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். பிரதமர் மோடிக்கு கானா நாட்டின் உயரிய விருது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு கானா நாட்டின் உயரிய தி ஆஃபீஸர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ் அறிவு வளாகம் அடிக்கல் நாட்டினால் முதல்வர்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னை தரமணியில் தமிழ் அறிவு வளாகம் அமைப்பதற்கான பணிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளுடன் இணைந்து தமிழ் பண்பாட்டை வரலாற்றை மீள்கட்டமைக்கும் செயல்பாடுகளையும் நூலகம் மேற்கொண்டு வருகிறது. இதனை சிறப்பாக மேற்கொள்ளும் வகையில் தமிழ் அறிவு வளாகத்தை உருவாக்க சென்னை தரமணியில் உள்ள தொழில்நுட்ப வளாகத்தில் 30,000 சதுரடி நிலத்தை தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். இணைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாத உலகே. வேறு எத்தகைய உறுதி உடையவராக இருந்தாலும் செய்யும் தொழில் உறுதி இல்லாதவரை உலகம் விரும்பி போற்றாதுன்னு சொல்லி வினைத்திற்பம்ன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் தெரிவிச்சிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு இது தெரிவிச்சிருக்காங்க, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. அதிவேகமாக வாகனம் ஓட்டி உயிரிழந்தவரின் குடும்பத்துக்கு இழப்பீடு தர வேண்டியதில்லைன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதிவேகமாகவும் அலட்சியமாகவும் வாகனம் ஓட்டி விபத்தில் சிக்கி உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு காப்பீட்டு நிறுவனங்கள் இழப்பீடு தர வேண்டியதில்லை என உச்சநீதிமன்றம் வியாழக்கிழமை தெரிவித்ததுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அந்த கேஸை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. மேலோட்டமாக என்ன ஹெட்லைன்ஸுன்றதை மட்டும் பார்த்தா போதும். அதாவது அதிவேகமாக ஓட்டியோ இல்லை அலட்சியமாக ஓட்டியோ உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க தேவையில்லைன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேபி இதை வச்சாது ரொம்ப அதிவேகமாக ஓட்டுறவங்க இல்லை அலட்சியமாக ஓட்டுறவங்க ஒரு வார்னிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குன்றதுனால தான் அந்த நியூஸை வாசித்தேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இப்படி ஓட்டுவாங்க, சொல்ல கேட்க மாட்டாங்கனாலும் இந்த மாதிரி நியூஸில் இப்படி வந்திருக்கு, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க, பார்த்துக்காங்கன்னு சொல்லுங்கள். வலுவான இந்தியாவை வளமான உலகுக்கு பங்களிக்கும். கானா நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி உரைன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா கானா இடையே 4 ஒப்பந்தங்கள்னு தெரிவிச்சிருக்காங்க. வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, கடல்சார் பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள், சுகாதாரம், நிதிசார் தொழில்நுட்பங்கள், தடுப்பூசி தயாரிப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு அதிகரிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து 4 ஒப்பந்தங்கள் கையொப்பமாகினு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. பாரம்பரிய மருத்துவம், பரஸ்பர ஒத்துழைப்புக்கான தொடர் பேச்சுவார்த்தைகள், வழிமுறைகள் தொடர்பாக 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமாகினு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணும் வரவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.